குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இன்னைக்கு கிளாஸ் தொடங்கலாம். 2 வாரத்தை முடிச்சிருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் 50% ஓவர். செக்ஷன்ஸும் பார்த்தோன்னா அந்தளவுக்கு 50% கவர் பண்ணியிருக்கோம். பாக்கி உள்ளதை கவர் பண்ண போகிறோம். நீங்கள் ஏதாவது கிளாஸை பற்றி சொல்லணுன்னா சொல்லுங்களேன், ஒரு 2 நிமிஷம். உங்களுக்கு சஜஷன் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஒன்றும் இல்லையா? குட் மார்னிங். சொல்லுங்கள். சார், நான் கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார். என்னோட ப்ராக்டிசிங் அட்வொகேட். சரி. கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் ரொம்ப கிளாஸ் யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா வந்து ஓவரால் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் நம்மளை பொறுத்தவரை என்ன அப்படின்னம்னா, ஒவ்வொரு செக்ஷனையுமே டீப் பண்ணி ஒவ்வொரு செக்ஷனுமே என்ன சொல்லுது அப்படின்றத வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது வந்து ரொம்ப நல்லது. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். நம்ம என்ன படித்தாலும் சரி, என்ன எழுதியிருந்தாலும் வெள்ளைக்காரன் எழுதி வச்சு அந்த எவிடன்ஸ் ஆக்டை தான் பார்க்கும். அதில் இருக்க வார்த்தைகள் தான் பேஸு. நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தா கூட அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு இது இப்படி பார்க்கலாமா அப்படி பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு தடையும் ஒவ்வொருவருடைய மனசை பொறுத்தது. உதாரணம் சொல்லப்போனால், அடல்ட்ரிங்கிறது நிறைய காலமாக, ரொம்ப காலமாக 1860 2018 வரைக்கும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா, அந்த அடல்ட்ரி செக்ஷனை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மணமான பெண்ணை வேற ஒருவன் கொண்டு போய் கற்பழிப்பு என்ற வகையில் அல்லாமல் அவளோடு உறவு கொண்டால், கணவனுடைய அனுமதி இல்லாமல் உறவு கொண்டால் தப்புன்னு. அவ கல்யாணம் ஆகிட்டா, இவன் பக்கத்து வீட்டு பெண்ணு கல்யாண பெண்ணை கூட்டிகிட்டு போய் அவளோட சமூகத்தோட உறவு கொண்டான் அப்படின்னா அது தப்பு. எப்போ தப்புன்னா, புருஷன் சம்மதிக்கலைன்னா தப்பு. அப்போ என்ன ஆகுது, புருஷன் சம்மதிச்சு அந்த பெண்ணும் சம்மதிச்சு இவங்க 2 பேரும் உறவு கொண்டா தப்பு இல்லைன்னு இவ்வளோ மோசமானது. அதாவது பெண்ணை ஒரு கமாடிட்டியாக பார்க்காங்க. புருஷன் சம்மதிச்சு அவங்க கூட போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் தப்பு இல்லை அப்படிங்கிறது. இது 1860 இந்தியன் பீனல் கோடில் இருக்குது. 2018 இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லும்போது தான் இது கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே வரல. அதே கேஸு கொஞ்ச நாளைக்கு முன்னால் போகுது, அதில் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே வருதுன்ட்டாங்க. இங்கே வரும்போது கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே அது வரல அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வகையில் சொல்லுதாங்கன்னா, பெண்ணு சம்மதிக்கா, ஆணு சம்மதிக்கலாங்கிறதுனால அது குற்றம் அப்படின்னு சொல்லுதீங்க. அப்போது பெண்ணு ஆணுடைய ஒரு கமாடிட்டி மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம், ஆணுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒன்று. அதில் என்னன்னா, அந்த பெண்ணும் அவனும் 2 பேரும் இஷ்டப்பட்டு உடலுறவு கொண்டாலும் அவன் மட்டும்தான் தண்டிக்கணும், அந்த பெண்ணை தண்டிக்கக்கூடாதுன்னு அந்த செக்ஷன்லேயே எழுதியிருக்கு. அப்போ 2 பேரும் ஒன்றுன்னா அவள் உடந்தையாக இருந்தாள் என்று கூட தண்டிக்கக்கூடாதுன்னு இருக்குது. அப்படியும் இருக்குது. இந்த விஷயங்களை எவ்வளவோ காலமாக இருக்குது, அப்படியே இருக்குது. இப்போ இன்டர்பிரட் பண்ணுதாங்க, இது சட்டத்துக்கு புறம்பானது, கான்ஸ்டியூஷனுக்கு புறம்பானது. அந்த கணவன் வந்து கோர்ட்டுக்கு போகலாம் அவனுக்கு எதிராக. ஆனால் அதே சமயத்தில் அந்த மனிதர் இருக்கான், அவன் அடுத்த வீட்டு பெண்ணோடு உறவு கொண்ட மனிதர், அவருடைய மனைவி கோர்ட்டுக்கு போக முடியாது. அங்கேயும் ஈக்குவாலிட்டி இல்லை. அதனால் இது ஈக்குவாலிட்டி இல்லை, இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு அவ்வளோ நாள் கழித்து கொண்டு வரான். இது எதுக்கு சொல்ல வந்தான்னா, நம்மளுடைய சட்டங்களில் பேஸுங்கிறது இந்த இதில் எவிடன்ஸ் ஆக்டில் வர 4 வரி தான். இந்த 4 வரியை வச்சு தான் கோர்ட்டுகள் அவங்கவங்க மனசில் தோணுத மாதிரி இது இப்படி, இது இதுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உதாரணம் சொல்லப்போனால், ஒரு இந்தியன் பீனல் கோடில் இது வருது, அன்லாஃபுல் அசம்பிளி. அன்லாஃபுல் அசம்பிளியில் செக்ஷன் 141 ஒரு 3 வார்த்தை சொல்லுவாங்க. மிஸ்சீஃபு அல்லது ட்ரெஸ்பாஸு ஆர் எனி அதர் அஃபென்ஸ் அப்படின்னு ஒரே இதில் வந்திருக்கு. அதில் 5 விஷயங்களை சொல்லும்போது, இந்த 5 வந்தால் தான்
இந்த 5 குறிக்கோளோடு நீங்கள் நின்னீங்கன்னா தான் காமன் ஆப்ஜெக்ட் இந்த 5ல் ஒன்றா இருந்தால் தான் அது அன்லாஃபுல் அசம்பிளின். இந்த 5ல் 1ன்னு வரும்போது அந்த 5ல் ஒன்றா வாரது மிஸ்சீஃபு, கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், சொத்தழிப்பு அல்லது அத்துமீறல் அப்படின்னு, அண்டு எனி அதர் அப்படின்னு போட்டிருக்கு. அதை என்ன சொல்லுவாங்க, இன்டர்ப்ரிட்டேஷனில் வருது. இன்டர்ப்ரிட்டேஷனில் வரும்போது எஜிஸ்டம்னு வரக்கூடியதில் எப்படின்னா, ஏதாவது சொன்னால் அதனோடு முன்னால் உள்ளதை தான் நீங்கள் எடுத்துக்கிடணுங்கிறது ரூலு, இன்டர்ப்ரிட்டேஷன் ரூலு. எப்படி ஒருத்தனை காய்கறி கடைக்கு போய் அம்மா ஒரு ஜாமானை வாங்கிட்டு வர சொல்லுவாள், கத்திரிக்காய் வாங்கிக்கோ, வெண்டைக்காய் வாங்கிக்கோ, வேறு என்னமாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய் வேறு என்னமாவது வாங்கணுன்னா அவன் தக்காளி வாங்கணும். கத்திரிக்காய், வெண்டைக்காய் வேறு என்னமா, காய்கறி கடையில் போய் கத்திரிக்காய், வெண்டைக்காய் ஏதாவது வாங்கிட்டு வான்னா அவன் என்ன வாங்கணும், தக்காளி தான் வாங்கணும். இல்லை வேறு கேரட் வாங்கலாம். என்ன அதோடு தொடர்புடையது வேறு ஏதாவதுன்னு சொன்னால் முன்னால் சொல்லக்கூடியவையுடன் தொடர்புடையவே அப்படின்னு வருது. அதுதான் ரூலு. அவன் போய் அதுக்கு பதிலாக சாக்லேட் வாங்கக்கூடாது, கிரிக்கெட் பால் வாங்கக்கூடாது. சொல்லியிருக்கிறது என்னது, கத்திரிக்காய், வெண்டைக்காய் அல்லது வேறு ஏதாவது. அப்போ வேறு ஏதாவது உனக்கு பிடிச்ச காயை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லலாம். இவன் போய் அதுக்கு தொடர்புடைய இல்லாத ஒரு கிரிக்கெட் பாலோ ஒரு சாக்லேட்டோ வாங்கக்கூடாதுங்கிறது அது ரூலு. அதுதான் இன்டர்ப்ரிட்டேஷன் ரூலு. அதை வச்சு என்ன சொன்னார் அந்த வக்கீல், இல்லை இதுக்கு அடுத்தாப்புல மிஸ்சீஃப், ட்ரெஸ்பாஸு, பின்னால் எனி அதர் அஃபென்ஸ்னு போட்டிருக்கு. அப்போ இந்த முன்னால் உள்ள 2க்குள்ளதைத்தான் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்காரு. ஜட்ஜு என்ன சொல்லுவாங்க, இது 2மே மைனர் அஃபென்ஸு, இதுக்கு மேலே மைனர் அஃபென்ஸ் வராது, எனி அதருங்கிறது எந்த குற்றம் வேணாலும் அதுக்குள்ளே வரும். அப்போது அன்லாஃபுல் அசம்பிளிக்கு எந்த குற்றம் வேணாலும் வருங்க அளவுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, ஆக எழுதி வச்சது அந்த 10 வார்த்தைகளுக்குள்ளே சில செக்ஷன் இருக்குது, சில செக்ஷன் 20 வார்த்தைக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ள விஷயங்களை தான் நம்ம படிக்கும். அது யார் படித்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு படித்தாலும் சரி, நீங்கள் படித்தாலும் சரி, யார் படித்தாலும் பேஸு அதுதான். அதை நம்ம விரித்து படிக்கும். இதை இப்படியாக பிரிக்கலாம், இப்படி பிரித்தா இந்த இடங்களில் இந்த அர்த்தங்கள் வருங்கிறத நிறைய ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும். அதைத்தான் நம்ம இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது செக்ஷன். அதனால தான் நான் என்னோடய கிளாஸில் ஃபஸ்ட்டில் நான் எடுத்துக்கிட்டது, செக்ஷனை முதல்ல எடுத்து ஒவ்வொரு வார்த்தையாக பிரித்து படித்து, அது படித்தாச்சுன்னா உங்களுக்கு இதுதான் விஷயம்னு தெரிஞ்சிடும். பிரித்து படித்து அதுக்கு பின்னால் இந்த வார்த்தைகளுக்கு இப்படி கோர்ட்டுகளில் இப்படி விவரம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு 2வதையாக படிக்கும். இதனுடைய பேசிக் பிரின்சிபல் என்னன்னா, நீங்கள் எல்லோரும் அந்த செக்ஷனை நல்லா புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வர. அந்த அநேகமாக நீங்கள் இதுக்கு முன்னால் இப்படி செக்ஷனை படிச்சிருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு செக்ஷனும் எப்படி ஒவ்வொரு வாக்கியத்தையும் உடச்சி பிரிவாக பிடிக்கணுங்கிறத நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம். வேறு ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள், இல்லாட்ட உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாம். ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிடுவோம், அவ்வளோதான். ஒன்றும் இல்லையா சொல்லுக்கு? சார் உங்கள் கிளாஸ் வந்து சிம்பிளாக இருக்குது சார், ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது சார். அது நான் பேஸ் அந்த செக்ஷனை தான் சொல்லுவேன். சொல்லுங்கள். வந்து ஒரு சமூக சேவை மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் சார். அந்த மனசோட நீங்கள் பண்ணுறீங்க, நல்லா இருக்கு சார். சார் அவங்க சொன்ன மாதிரி தான் சார், நீங்கள் எப்படி பேர் ஆக்ட் படிக்கணும் அப்படின்றத வந்து இப்போதான் நான் ரொம்ப இன்னும் நல்லா ஃபீல் பண்ணுறேன். இப்படிதான் சுற்றி படிக்கணும், இப்படிதான் வந்து நம்ம அர்த்தம் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் தனியாக படிக்கும்பொழுது நான் வேறு மாதிரியான அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது இப்படி தான் பிரிக்கணும், அப்புறம் உங்கள் புக்கு வேறு வாங்கி வச்சுருக்கிறதுனால நீங்கள் அழகாக பிரித்து கொடுத்துருக்கீங்க உங்கள் புக்லேயே. அது இன்னமும் நம்மளுக்கு இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் அர்த்தம் புரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப நல்லா இருக்கு சார். ஒரு இன்னொரு சார், நீங்கள் ரொம்ப கேஸ்லாம் ரெஃபர் பண்ணுறீங்க சார், அந்த நெட்டில் எப்படி இந்த ரெஃபர் பண்ணி எடுக்கிறீங்க இந்தியா கண்ணூர் மாதிரி, என்ன மாதிரி கீவேர்ட்ஸில் போட்டு எடுக்கிறீங்கன்றது ஒரு கிளாஸ். அதான் ஜட்ஜ்மெண்ட் எடுக்குதா? அது நான் இப்போ காட்டி தரோம். என்னோடய ஸ்க்ரீனை ஸ்கேர் பண்ணுவேன். அது வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த செக்ஷனுக்கு இந்த மாதிரி நான் காட்டுதான். அது விட்டு போச்சு. அது இருந்து அவங்களுக்கு இன்னும் ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ கிளாஸ் சைட்டில் நீங்கள்
பற்றி சொன்னீங்க. அப்படி இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்ம தேவை கூட அது நான் இப்போ காட்டுதேன். ஒரு 3 நிமிஷம் வேலை உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட்லேருந்து எடுத்துடலாம். ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி காட்டுதான். சார் குட் மார்னிங் சார். இந்த செக்ஷன்ஸுக்கு கீழே உள்ள இல்லுஸ்ட்ரேஷனும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும். இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுதானே, எல்லாத்துலேயும் சொல்லுதானே. இல்லை சார் சொல்கிறீங்க, நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க, அதில் வந்து இல்லுஸ்ட்ரேஷனையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இவ்வளவு சொல்லுதில்ல, அந்த இல்லஸ்ட்ரேஷனை நீங்களே புரியக்கூடிய அளவில் இருக்குங்கிறத விட்டுருதேன். நம்மளா லைவாக பக்கத்தில் வீட்டுக்காரன் என் சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லுது வேறு, அதில் இல்லஸ்ட்ரேஷனில் ABC அப்படின்னு போடுறது வேறு. அதனால தான் அதே மாதிரியாதான கான்செப்டில் தான் நான் இல்லஸ்ட்ரேஷன்களை சொல்லுவேன். அப்படியே வாசித்து அப்படியே சொல்லணும்னு தேவையில்லை. அங்கே ஒரு எண்ணத்தோடு நான் வேறு இதை சொல்லுவேன். நான் இவ்வளவு சொன்ன பிறகு உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கணும், அதை பிடிச்சா. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான இல்லஸ்ட்ரேஷன்களை அங்கேருந்தே எடுத்து சொல்லுவேன். காவலான இல்லஸ்ட்ரேஷன்களை நான் அதிலிருந்து எடுக்கிறதில்லை. அதே மாதிரி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நிறைய இல்லஸ்ட்ரேஷன் ABCDF வரைக்கும் வச்சுருந்தாங்கன்னா அதையும் நான் எடுக்கிறதில்லை. முடிஞ்ச வரைக்கும் அதில் இருக்க இம்பார்ட்டண்ட் இல்லஸ்ட்ரேஷன் எடுத்துருந்தேன். ரெப்படிட்டிவாக இருக்க இல்லஸ்ட்ரேஷன் எடுக்கிறதில்லை, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். உங்களுக்கு அதில் இருக்கிறத சொல்லுதை விட நான் சொல்லக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் கேட்சிங்காக இருக்குங்கிறதுனால தான் நான் அந்த மாதிரியாக போகிறேன். போகலாம் அடுத்து. இன்றைக்கி செஷனில் நம்ம பார்க்க போகிறது ப்ரிசம்ஷன்ஸுங்க. நீங்கள் அந்த எவிடன்ஸ் ஆக்டை பார்த்தீங்கன்னா பல டைப்பில் ஒன்றுன்னா சொல்லிட்டு வரோம். முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா சில வார்த்தைகளை டிஃபைன் பண்ணாங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் தொடர்புடையது, இதெல்லாம் நீ கொண்டு வரலாம், இதை தவிர நீ வேறு எதையுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ரெலவெண்ட், இதுதான் ரெலவெண்ட்டு, இதைத்தான் நீ கொண்டு வரணும், இதை தவிர வேறு கொண்டு வரக்கூடாது. ஏன்னு சொன்னால் அட்டென்ஷன் டைவர் ஆகி கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சிருவாங்க. ஒருவனுடைய கேரக்டர் தான் முக்கியம்னு சொன்னால் அவனை பற்றியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவன் இப்படி அதை செய்தான் இதை செய்தான், நாளைக்கு ஊருக்குள்ளே போகிறோம் அந்த பேப்பர்லேயும் வந்துடும் இவரை பற்றி இவருடைய கேரக்டரை பற்றி பேசுனாங்கன்னு. இதெல்லாம் விஷயங்கிறதுனால சில விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இதெல்லாம் ரெலவெண்ட்டு, இதை தவிர வேறு ஒன்றையும் கோர்ட்டு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெலவெண்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒருவன் ஒத்துக்கொண்டது அட்மிஷன்ஸு இல்லாட்டா கன்ஃபெஷன்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு ஆள் கோர்ட்டுக்கு வர முடியலைன்னா எப்படிங்கிறத செக்ஷன் 32 33 சொன்னாங்க. இல்லை சில சமயங்களில் சில ஸ்டேட்மெண்ட்டுகளை எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு புக் ஆஃப் என்ட்ரியில் இருந்தால் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு. அப்புறம் பார்க்கும்போது ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் இருந்தால் ரெலவெண்ட்னு சொன்னாங்க, எடுத்தோம். அப்புறம் ஒப்பீனியன்ஸு ரெலவெண்ட் சொன்னாங்க, கேரக்டர் சில இடங்களில் ரெலவெண்ட்டுன்னு. அடுத்து ப்ரூஃபை பற்றி சொன்னாங்க, எதை ப்ரூஃப் பண்ணணும் எதை ப்ரூஃப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் வரும்போது நம்ம ஓரல் எவிடென்ட்டு பார்த்தோம், இப்போ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை பார்த்தோம், பப்ளிக் டாக்குமெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போது இவ்வளவும் வந்த பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா சில விஷயங்களை நீங்களே இருக்குன்னு எடுத்துக்கிடுங்க அப்படி. அதுலேயும் 2 விதமாக இருக்குது. எப்படி இருக்குன்னா, ஒன்று மே ப்ரிசியூம், ஒன்று ஷால் ப்ரிசியூம். நம்ம டெஃபனிஷன்ஸு பார்க்கும்போது அதில் பார்த்துருக்கோம். ஒரு விஷயத்தை இது இவ்வாறாக இருந்தது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒருத்தன் கையில் ஒரு திருட்டு பொருள் இருந்தால், ஒரு பொருள் இருந்தால் அது நீங்கள் திருடி இருக்கலாம் அல்லது திருட்டு பொருளை வாங்கியிருக்கலாம். ஒரு நகைக்கடையில் ஒரு நகை காணாமல் போச்சு, திருட்டு போச்சு, ஒருத்தன் கையில் அது இருக்குது. என்ன ப்ரிசம்ஷன்? அவன் தான் திருடிட்டு வந்திருக்கணும். அல்லது இன்னொரு ப்ரிசம்ஷன், அவர் திருடன பொருளை வாங்கியிருந்திருக்கலாம். இப்படி 2 வகையான ப்ரிசம்ஷன்ஸு இருக்கலாம் அப்படிங்கிறத எடுக்காங்க. இதில் தான் 2 விதமான ப்ரிசம்ஷன்ஸுக்கு கோர்ட்டு சொல்லுது. சில இடங்களில் மேன்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் ஷேல்னு சொல்லுவாங்க. மேன்னு சொல்லக்கூடிய இடத்துல அது கோர்ட்டு அதிகாரம் கொடுத்தாச்சு, எடுத்துக்கோ இல்லாட்ட எடுத்தா மூடும்.
மே ப்ரிசியூம் அது ஒரு திருட்டு பொருளாக இருக்கலாம் அல்லது திருடப்பட்டு பொருளை வாங்கியதாக இருக்கலாம் அப்படின்னா மே. சில இடங்களில் ஷால் ப்ரிசியூம் இது இப்படித்தான் அப்படின்னு. ஒரு பெண்ணை பலவந்தப்படுத்தினா, அவள் கற்பழிக்கப்பட்டா, அவள் கன்சென்ட் இருக்கான்னு கேட்டால் அவள் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா கோர்ட்டு ஷால் ப்ரிசியூம் கன்சென்ட் இல்லை. இந்த மே ப்ரிசியூம் ஷால் ப்ரிசியூம் ரெண்டுலேயும் உள்ள வித்தியாசம், கோர்ட்டுக்கு அதிகாரம் கொடுக்காங்க, நீ செய்துக்கோ வேணுமானா அப்படிங்கிறத மே. ஷாலுன்னா செய்யணும், நீங்கள் இப்படி தான் ப்ரிசம்ஷன் எடுக்கணும். ப்ரிசம்ஷன்னா ஊகித்து கொள்ளுதல், இப்படி இருக்கிறது என்று நான் எடுத்துக்கொள்கிறேன், என்னுடைய மனதில் உள்ள இந்த தீர்மானத்தை மாற்ற வேண்டுமானால் நீங்கள் வேறு சாட்சியங்களை கொண்டு மாற்றலாம். ஷால் ப்ரிசியூம் மே ப்ரிசியூம். அதே உதாரணம் எடுத்துக்கிடுவோம். அந்த திருட்டு பொருள் அல்லது திருடப்பட்ட பொருளை வாங்கியவர் என்று ப்ரிசியூம் பண்ணிட்டாங்கன்னா அவன் இல்லை தப்பு, நான் பணம் கொடுத்து இந்த கடையில் இந்த பொருளை வாங்கினேன் அப்படின்னு அவன் கொண்டு வந்து காட்டலாம். அங்கே ப்ரிசம்ஷன் இருக்குது. அந்த ப்ரிசம்ஷனுக்கு எதிராக, அந்த ஊகத்திற்கு எதிராக வேறு ஆதாரங்களை கொண்டு வந்து அதை மாற்றலாம். இதுதான் ப்ரிசம்ஷன். அப்போ மேயும் ஷேலுங்கில் என்ன வித்தியாசம்னா, மேக்கு கோர்ட்டுக்கு பவர் இருக்குது, எடுக்கலாம் அல்லது எடுக்காமல் இருக்கலாம். ஷேலுக்கு கோர்ட்டுக்கு பவர் இல்லை, அது அப்படி தான் எடுக்கணும். ஒன்ஸ் ப்ரிசம்ஷன் இஸ் டேக்கன், அந்த ப்ரிசம்ஷன் தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே ஒன்று தான். இது ஒன்று தான், அது ஒன்று தான். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும், எதிராளி சாட்சியங்களை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இனி ப்ரிசம்ஷனை பற்றி இந்த விஷயங்களை சொல்லலாம். 79 90 வரைக்கும் ப்ரிசம்ஷனை பற்றி பார்க்கணும். ப்ரிசம்ஷன் அஸ் டு ஜென்யூன்னஸ் ஆஃப் சர்டிஃபைடு காப்பி. ஒரு சர்டிஃபைடு காப்பி, அதாவது இதுதான் சான்று அப்படின்னு சொல்லி, இதுதான் நகல் என்று சான்றளிக்கப்படுகிறது, சர்டிஃபைட் காப்பி. இது சான்றுன்னு சான்றளிச்சிட்டாங்கன்னா அது ஜென்யூன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது அந்த காலத்துலலாம் என்ன செய்வோம்னா, இதெல்லாம் இந்த மாதிரி ஃபோட்டோ காப்பி கிடையாது. நாங்கள் படிக்க காலங்களில் என்ன செய்யணும், அதை போய் காப்பி எடுக்கணும். காப்பி எடுக்கணுன்னா ஒரு டைப்பிங் ஆஃபீஸில் போய் இந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிறதெல்லாம் அவர் பேரில் டைப் அடிப்பார், ஒரு வெள்ளை பேப்பரில் டைப் அடிப்பார். சர்டிஃபிகேட்டில் இருக்கும், சர்டிஃபிகேட்டில் இந்த மார்க்குகள் இதெல்லாம் இருக்குது, அங்கே இங்கிலீஷில் இருக்குது, அப்படியே இங்கிலீஷில் டைப் அடிப்பார். டைப் அடிச்சுட்டு கீழே ட்ரூ காப்பி அப்படின்னு அவர் எழுதி டைப் அடித்து தந்துடுவார். அதை எடுத்து நம்ம கொண்டு போய் வேறு ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட தான் அட்டஸ்டேஷன் வாங்கணும். அங்கே போய் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட போய் அட்டஸ்டேஷன் வாங்கணும். அவர் ரெண்டையும் ஒத்து நோக்கி கையெழுத்து போட்டு கொடுப்பார். சர்டிஃபைடு இதுதான் இதனுடைய நகல் அப்படின்னு அவர் கையெழுத்து போட்டு கொடுக்காரு. இப்படி சில விஷயங்கள் அந்த காலத்தில் இருந்தது. இப்போது இதனுடைய மதிப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஃபோட்டோ காப்பி எடுத்து செல்ஃப் அட்டஸ்டேஷன், நீயே இதுதான் உண்மைன்னு சொல்லிக்கோ, நாளைக்கு நீ தப்புன்னா உன்னை பிடிச்சிக்கிறது அப்படின்னு நம்பிக்கையை மாற்றிட்டாங்க. முன்னால் கெஜெட்டட் ஆஃபீஸர் மட்டும்தான் செய்ய முடிஞ்ச விஷயத்த மிஷினில் இருந்து அப்படியே வாரதுனால அதை அப்படியே எடுத்துக்கணும். இப்போது நமக்கு ஒரு சேல் டீட் இருக்குது, அது கோர்ட்டில் பிரதானமான ஒரு ஆதாரமாக இருக்குது. சேல் டீடு அடுத்தவங்க கையில் இருக்குது. இல்லை ஒரு பார்ட்டிஷன் டீடு, அண்ணனும் தம்பிக்கு பார்ட்டிஷன், ஒரே ஒரு பார்ட்டிஷன் டீடு தான் எழுதுனாங்க. அதை அண்ணன் வச்சுக்கிட்டாரு, தரமாட்டேங்காரு. அண்ணன் வச்சுருக்காரு, தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஆயிட்டு. இல்லை அது போயிட்டுன்னா என்ன செய்யலாம், அல்லது அது இல்லாமல் போயிட்டு திருடு போயிட்டு தீப்பிடிச்சிட்டு அங்கே நம்ம ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் ஒரு சர்டிஃபைடு காப்பி வாங்குகிறோம். அந்த சர்டிஃபைடு காப்பியை பற்றி பேசக்கூடியது செக்ஷன் 79. அப்படி ஒரு சர்டிஃபைடு காப்பியை ஒரு அரசாங்க அதிகாரி கொடுத்துட்டிங்கன்னா, சட்டப்பூர்வமாக அவர் கொடுத்தாருன்னா அது உண்மைன்னு எடுத்துக்கிடுங்க அப்படிங்கிற சொல்லலாம். த கோர்ட் ஷால் ப்ரிசியூம், இங்கே கோர்ட்டுக்கு டிஸ்கிரிஷன் இல்லை. த கோர்ட் ஷால் ப்ரிசியூம் டு பி ஜென்யூன் எவ்ரி டாக்குமெண்ட் பர்பட்டிங் டு பி certificate, certified copy, other document which is by law declared to be admissible as evidence on any particular fact
which purports to be duly certified by any officer of the central government, state government or officer of Jammu Kashmir. அரசாங்கத்தால் அதிகாரப்படுத்தப்பட்ட ஒரு அதிகாரி சான்றளித்தால், எதை குறித்து சான்றளிக்காரு, இந்த சட்டத்தால் ஒரு ஆதாரமாக பெறப்படலாம் என்று கூறப்படும் ஒரு விஷயத்தை குறித்து சான்றளித்தால், அந்த சான்று அல்லது சான்றளிக்கப்பட்ட நகல் அல்லது டாக்குமெண்ட்டு அப்படியே எடுத்துக்கிடுங்க, அது உண்மையானது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சில சான்றிதழ்களை நம்ம எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். பப்ளிக் டாக்குமெண்ட்டோட சர்டிஃபைட் காப்பியை எடுத்துக்கிடலாம் அப்படின்னு நம்ம படித்தோம். பப்ளிக் டாக்குமெண்ட்டோட சர்டிஃபைட் காப்பி, பெர்த் சர்டிஃபிகேட் கேட்காங்கன்னா அந்த ரெஜிஸ்டரோட சர்டிஃபைட் காப்பியை நம்ம எடுத்துக்கிடலாம். அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம எடுத்துக்கிடலாம். அப்படி உள்ள சூழ்நிலையில் அது ஜென்யூன் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சர்டிஃபிகேட்டு, சர்டிஃபைடு காப்பி அல்ல அதர் டாக்குமெண்ட்டு லாஃபுல்லி டெக்ளேர்ட் டு பி அட்மிசபிள். இந்த சட்டத்தால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு நான் உதாரணம் சொல்லியிருக்கேன். பப்ளிக் டாக்குமெண்ட்டை காப்பி ஏற்றுக்கிடுதோம். வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஒரு கள்ள நோட்டான்னு கேட்கும். அதுக்கு ஒரு ஆஃபீஸர் இருக்கார், அவர் இது கள்ள நோட்டு தான் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் டியூலி சர்டிஃபைட் பை எனி ஆஃபீஸர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட். எனி ஆஃபீஸர் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் இருக்குது, அது இப்போதைக்கு பொருந்தாது. ஏன்னா ஜம்மு காஷ்மீரோட அந்த ஸ்பெஷல் கேட்டகரியை எடுத்துட்டாங்க 2018 ஆர்டிகல் 370 அதை எடுத்தாச்சு. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஆத்தரைஸ் பண்ண ஆஃபீஸரு கொடுக்கதை நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்த ஒரு கண்டிஷன் வச்சாச்சு. சப்ஸ்டான்ஷியலி இன் த ஃபார்ம் பர்பஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் இன் த மேனர் டைரக்டட் பை லா. சட்டத்தால் கூறப்பட்ட வழியில் அதே மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ சட்டம் சொன்னபடி இருந்தால், சட்டப்பூர்வமாக அது தேவையாக இருந்தால் சர்டிஃபிகேட் காப்பி ஜென்யூன் அப்படின்னு ப்ரிசியூம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னொரு ப்ரிசம்ஷன் கூட அங்கே கொடுக்காங்க. ப்ரிசியூம் தட் எனி ஆஃபீஸர் பை whom எனி such டாக்குமெண்ட் purports to be signed as certified held when he signed the official character. அதில் எழுதியிருக்காள் கையெழுத்து போடும்போது அவர் அந்த உத்தியோகத்தில் இருந்தார், அவர் அந்த பதவியில் இருந்தார் என்றும் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தாசில்தார்னு கையெழுத்து போட்டிருக்காருன்னா அதில் கையெழுத்து போட்டவர் அன்னைக்கு தேதியில் தாசில்தாராக இருந்தார். அதுக்கு அடுத்த நாள் அவர் டிஸ்மிஸ் ஆகி போயிருப்பார், சஸ்பென்ஷன் ஆகிருப்பார். அதை பற்றி ஒன்றும் இல்லை, அந்த தேதியில் அவர் இருந்தார் அப்படின்னா எடுத்துருக்கலாம். இது ப்ரிசம்ஷன் எப்போ இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சப்ஸ்டான்ஷியலி சட்டப்பூர்வமான இருக்க வரைக்கும் இது ரிபுட்டபிள் ப்ரிசம்ஷன் அப்படின்னு இருக்குது. அதாவது நீங்கள் வேண்டுமானால் இதை மறுக்கலாம். ஒரு சர்டிஃபிகேட்டை கொண்டாந்து எதிராளி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், அந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த சர்டிஃபிகேட்டு சரியானதல்ல, அவன் ஏமாற்றி ஒரு கள்ளத்தனமாக ஒன்றை வாங்கியிருக்கான், இது தப்பு, இதில் கையெழுத்து போட்டவர் தாசில்தார் இல்லை, இவனே கள்ள கையெழுத்து போட்டு உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருக்கான்னு நம்ம வேணுமானால் வேறு ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுக்கலாம். இதுதான் உண்மையான சர்டிஃபிகேட், இவன் கொடுத்துருக்கிறது பொய் சர்டிஃபிகேட் அப்படின்னு மறுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு. Presumption as to documents produced as a record of evidence. ஏற்கனவே எடுத்த சாட்சியங்களை கோர்ட்டில் கொண்டு வந்து கொடுத்து அதை எடுத்துக்கிடுங்க. whenever a document is produced before any court purporting to be அப்படின்னு சொல்லி ஒரு 3 விஷயத்தை சொல்லுவாங்க. a record of memorandum of evidence of any part of evidence. ஒரு வழக்கில் உள்ள சாட்சியங்கள் அது அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் ஆஃப் மெமோரண்டம் ஆஃப் எவிடன்ஸ் given by a witness in a judiciary proceeding before any officer authorized by law to take such evidence. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நீதிமன்ற நடவடிக்கையின் போது கொடுக்கப்பட்ட சாட்சியம், அதனுடைய பதிவுகள் அப்படின்னு கொடுക്കാം.
அல்லது a statement or confession by any prisoner or accused person taken in accordance with the law, சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலம் அல்லது குற்றத்தை ஒத்துக்கொண்டது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கேன். ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். ரெக்கார்ட் ஆர் மெமோரண்டம் ஆஃப் எவிடன்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, ஸ்டேட்மெண்ட் ஆர் கன்ஃபெஷன் பை எ பிரிசனர் ஆர் அக்யூஸ் பர்சன் டேக்கன் இன் அக்கார்டன்ஸ் பை லா, சைன்டு பை த ஜட்ஜு, மேஜிஸ்ட்ரேட் ஆர் எனி ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கு. ரெண்டு விஷயத்தை நீங்கள் ப்ரிசியூம் பண்ணிக்கிடுங்க. எப்படி? ஜென்யூன், அப்படி இது அப்படியே உள்ளது தான் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். ஜென்யூன்னு எடுத்துக்கிடுங்க. ரெண்டாவது, எனி ஸ்டேட்மெண்ட் அஸ் த சர்க்கம்ஸ்டான்சஸ் வாஸ் மேட் ஆர் ட்ரூ, அது எடுக்கப்பட்ட சூழ்நிலைகள் உண்மையானது. அது கோர்ட்டில் தான் எடுத்தாங்க, இல்லாட்டா அந்த கன்ஃபெஷன் அவன் ப்ரிசனில் இருக்க போய் மேஜிஸ்ட்ரேட் எடுத்தார் அப்படிங்குது. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு கன்ஃபெஷன் எடுத்தது கரெக்டு, நியாயமாக எடுத்திருக்காங்க, உண்மையாக இருந்தது தான் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அப்படிங்கிறத ப்ரிசம்ஷனாக எடுக்கலாம். அவள் ப்ரிசம்ஷன் ரெண்டு வகையில் வருது. ஒன்று எவிடன்ஸு, ஒன்று கன்ஃபெஷன் அண்ட் அதர் அட்மிஷன்ஸ். அது உண்மையானதுன்னு எடுத்துக்கிடுதாங்க, அந்த சூழ்நிலைகள் உண்மையானது, எடுக்கப்பட்டது உண்மையானது அப்படின்னு சொல்லியிருக்கான். இதில் என்னென்னா டியூலி ரெக்கார்டடாக இருக்கணும். அது சட்டப்படியாக அது நடந்திருக்கணும். சட்டப்படி இல்லாத சமயத்தில் அந்த ப்ரிசம்ஷன் இல்லை. எதிர்பார்த்து என்ன செய்யலாம், அது சட்டப்படியாக எடுக்கலை அப்படின்னு. ஒரு எவிடன்ஸ் எடுத்திருக்காங்க, கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அது டியூலி ரெக்கார்டட் இல்லை. ஒன் சைடட் கிராஸ் எக்ஸாமினேஷன் கொடுக்க வரைக்கும் அந்த எவிடன்ஸுங்கிறதுடைய வேல்யூயே இல்லை. அந்த மாதிரி இருக்கையில் அது ஜென்யூன்னு எடுக்க முடியாது. அது டியூலி ரெக்கார்டடாக இருக்கும். மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாமினேஷன் அன்னெசரி. அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் ஜென்யூன் அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டி கொண்டு வந்து எனக்கு கூண்டலை நிறுத்தணும் அப்படிங்கிறது பொருந்தாதுங்கிறத ஸ்டேட் பேங்க் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இன் மடி கங்கா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசாவில் சொல்லுவாங்க. இட் மேக்ஸ் த எக்ஸாமினேஷன் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் அன்னெசரி. ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, சூழ்நிலையிலும் கரெக்டு அப்படின்னு சொன்னால் அப்புறம் ப்ரிசம்ஷன். அப்போ மேஜிஸ்ட்ரேட் வர வேண்டாம், ஆப்போசிட் சைடு வேறு சாட்சியங்களை கொண்டு வந்து வேண்டாம், அது இது அல்ல, இது ஃப்ராடு, தப்பாக அவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் மும்பை ஹைகோர்ட்டு டியோராவ் பலேராவ் வர்சஸ் ஸ்டேட்டுங்க கேஸில் ப்ரிசம்ஷன் டையிங் டெக்ளரேஷனுக்கு அப்படியே எடுக்க முடியாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, டையிங் டெக்ளரேஷன் ஓத்து எடுத்துகிட்டு எடுக்கிறதில்ல, அங்கே கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அதை அப்படியே ஜென்யூன் அப்படின்னு எடுக்க முடியாது. அங்கே மேஜிஸ்ட்ரேட்டை நீங்கள் கேட்கலாம், ப்ரூஃப் பண்ண சொல்லலாம். அவர் கவுண்டரில் சார்ஜ் கோர்ட்டில் அல்லது ஆத்தரைஸ் பர்சன் யார் எடுத்தாங்களோ அந்த அட்மிஷனையோ கன்ஃபியூஷனோ அந்த டையிங் டெக்ளரேஷனை எடுத்தவங்க சார்ஜ் குண்டத்தில் சொன்னால் தான் அங்கே அதுக்கு மதிப்பு வருது. அப்போ தான் அதை ஒழுங்காக இருக்குது அப்படின்னு எடுக்க முடியும். அப்படி இனி 81 ப்ரிசம்ஷன் ஆஸ் டு கெசட்ஸ் நியூஸ் பேப்பர் ப்ரைவேட் ஆக்ட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டு. இது நமக்கு ரொம்ப பொருந்தி வராது. ஏன்னா இது லண்டன் கெசட்டு, அஃபிஷியல் கெசட்டு அப்படின்னு, அதாவது கொஞ்சம் மாற்றிருக்காங்க, தேவையான அளவு மாற்றலாம். அந்த வார்த்தையெல்லாம் எடுத்து வெளியே விட்டுறலாம். லண்டன் கெசட்லாம் நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் உள்ளே வச்சுருக்காங்க லண்டன் கெசட்டு, அஃபிஷியல் கெசட்டு அப்படின்னு. ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட், யுனைடெட் கிங்டம், குயின்ஸ் பிரிண்டர்ஸ், இதெல்லாம் இன்னும் உள்ளே இருக்குது. என்ன வார்த்தைகள்லேருந்து வாரதுன்னா, கெசட்டில் இருக்கிறத அப்படியே நல்ல ஒழுங்காக இருக்குது, அதை அப்படியே நான் எடுத்துக்கிட்டு தான். நியூஸ் பேப்பர் ஜேர்னலை கூட இதில் வச்சுருக்காங்க, அதையும் நாங்கள் எடுத்துக்கிட்டதும். ப்ரொவைடட் சப்ஸ்டான்ஷியலி இன் த ஃபார்ம் ரிக்வயர்ட் பை லா ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் ப்ராப்பர் கஸ்டடி, அப்படியா இருந்து அதை எடுத்துக்கிடலாம். அப்படிங்கிற கெசட் நோட்டிஃபிகேஷனை நம்ம உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம்.
இதில் ஒரு கேஸு லக்ஷ்மி ராஜ் ஜெட்டி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாட்டில் நியூஸ் பேப்பராக நம்ம எடுத்துக்கிட முடியாது. நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்கதை நம்ம எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஏர்சே. ஒருத்தன் சொல்லுதாரு, அதை ஒரு நிருபர் கேட்டு எழுதிக்கிட்டுதாரு, அந்த நிருபர் சொல்லுத இன்னொருத்தர் கேட்டு எழுதுதாரு, அதை செய்தி ஆக்குதாரு, செய்தி பேப்பரில் எழுதி வருது, பலர் சொல்லி வரக்கூடிய விஷயம். அதனால் நியூஸ் பேப்பரில் இருக்கிறது அப்படியே நாங்கள் அது ஹியர்ஸே எடுத்துக்கிட முடியாது அப்படிங்க. வேற ஒரு கேஸில் ஒரு பத்திரிகையை கொண்டு கொடுத்தான், திலீப் சக்கரவர்த்தி வெர்சஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரில் பத்திரிகையை கொண்டு போய் கொடுக்காங்க. பத்திரிகையை கொண்டு கொடுக்கும்போது அந்த பத்திரிகை இது அன்னைக்கு பங்களாதேஷ்னு ஒரு நியூஸ் பேப்பர், அந்த நியூஸ் பேப்பர் அன்னைக்குள்ள காப்பி அப்படிங்கிறத கோர்ட்டு ப்ரிசியூம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு பேப்பரை கொண்டு கொடுக்கோம், ஹிந்து பேப்பர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த தேதி இந்த தேதியில் இந்த செய்தி வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு இஷ்யூவாக கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்தா நான் கோர்ட் என்ன செய்யணும், அது அந்த தேதியில் உள்ள அந்த பேப்பர் தான் அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. ஆப்போசிட் சைடு அது இல்லை, இவனே ஒரு பேப்பரை உண்டாக்கி உங்கள்கிட்ட கொண்டாந்து தந்திருக்கான்னு வேணால் சொல்லலாம். இது அப்படி தான் சொன்னாங்க. பங்களாதேஷுங்க ஒரு பேப்பரை பற்றி ஒரு கேஸு, அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்போசிட் சைடு அது இல்லைன்னு சொல்லும்போது, இது வேணுமானா நீ ஒன்ஸ் அட்மிட்டட் எவிடன்ஸு நீங்கள் அது சரியில்லை அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்னு. அது ப்ரிசம்ஷன் அஸ் டு கெசட்ஸ் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம்ஸ், இது பின்னால் சேர்த்தது. இது அதே மாதிரி தான் எல்லாமே வருது. ப்ரிசியூம் த ஜெனியூனஸ் ஆஃப் எவரி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் பர்பட் டு பி அஃபிஷியல் கெசட் ஆர் பர்பட்டிங் டு பி எலக்ட்ரானிக் ரெக்கார்டு. இப்போது எல்லா எலக்ட்ரானிக் ரெக்கார்டில் கவர்மெண்ட் கெசட்டு நோட்டிஃபிகேஷன் வருது, அதெல்லாம் ப்ரிசியூம் பண்ணிக்கலாம் அதுதான் அப்படின்னு. ப்ரிசம்ஷன் அஸ் டு டாக்குமெண்ட் அட்மிசபிள் இன் இங்கிலாந்து வித்தவுட் ப்ரூஃப் ஆஃப் சீல் ஆஃப் சிக்னேச்சர். ஒரு இங்கிலாந்து கோர்ட்டில் சீலோ சிக்னேச்சரோ இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிடுவாங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிடுங்க. இது அந்த காலத்தில் நம்ம பேசிக்காக அவங்களுடைய வழக்கு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்க காலத்தில் உள்ளது. அது இன்னும் இதிலே இருக்குது. அது அப்படியே, அதாவது இங்கிலாண்டுலேயோ அயர்லாண்டுலேயோ அதை எடுத்துக்கிடுவாங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு இந்த செக்ஷன் 83. ப்ரிசம்ஷன் அஸ் டு மேப்ஸ் பிளான்ஸ் மேட் பை அத்தாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ ஒரு மேப்போ ஒரு பிளானோ இருந்ததுன்னா அதனுடைய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தின் கீழ் அது செய்யப்பட்டதானால் அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிடலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பர்பஸுக்காக செய்யப்பட்டதானால் அது சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அப்போ நார்மல் கோர்ஸில் ஒரு மேப்பு பிளானு இருந்ததுன்னா அது அரசாங்கத்தால் அதிகாரத்தின் கீழ் செய்யப்பட்டதானா எடுத்துக்கிடலாம். உதாரணம், இந்திய மேப்பு ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதை எடுத்துக்கலாம். ஒரு மாவட்டத்தும் அதனுடைய வரைபடங்கள் வச்சுருக்காங்கன்னா எடுத்துக்கிடலாம். ஒரு ஊர் சர்வேயர் ரிப்போர்ட் எடுத்திருக்காரு, இதெல்லாம் இப்படி இருக்குது, 1980 உள்ள ரிப்போர்ட்டு, அதில் உள்ள படம்னா எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட செயலுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு வரைபடங்களை உண்டாக்குவீர்களானால் அதை நீங்கள் சரியானது என்று நிரூபிக்க வேண்டும். உதாரணம் சொல்ல போனால், ஒரு இடத்த எடுக்க போகிறாங்க அல்லது ஒரு ஃபேக்ட்ரி கட்ட போகிறாங்க, அதுக்கான சர்வே படம் வரைஞ்சிருக்காங்க, அப்போ அது கரெக்டானது அப்படின்னு எழுதணும். ஒரு சூட்டு நடக்கு, அந்த சூட்டில் ஒரு ப்ரைவேட் சர்வேயர் இருக்கார், அந்த சர்வேயரு அவர் ஒரு பிளானை வரைஞ்சி கொடுக்காரு இதுதான் அப்படின்னு. அங்கே ப்ரைவேட் சர்வேயர் அவர் செய்ததை நம்ம ப்ரிசம்ஷன் எடுக்கலாம். கவர்மெண்ட் செய்த பிளான்களை நம்ம ப்ரிசம்ஷன் அப்படியே எடுத்துக்கணும். அடுத்தது ப்ரிசம்ஷன்ஸ் அஸ் டு கலெக்ஷன் ஆஃப் லா அண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் டெசிஷன்ஸ். இது த கோர்ட் ஷால் presume genuineness of every book purporting to be printed or published under the authority of the government of any country and to contain any laws of that country. Every book purporting to contain reports or decisions of the courts of such country. வேறு ஒரு நாட்டில் உள்ள தீர்ப்புகளை வெளியிடக்கூடிய புக்கு அத்தாரிட்டியோட வெளியிட்டாங்க, அரசாங்கத்தின் அத்தாரிட்டியோட வெளியிட்டாங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்கிடலாம். இப்போ இந்தியாவில் நிறைய ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க.
ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர், சுப்ரீம் கோர்ட் கேசஸ், கிரிமினல் லா ஜேர்னல் அப்படின்னு நிறைய இருக்காங்க. இவங்க ஒரு அத்தாரிட்டியோடு போடுதாங்கன்னா நம்ம எடுத்துக்கிடுதோம். ஒவ்வொரு கேஸ்லையும் பின்னால் நம்ம எழுதக்கூடியது அதுதான். இவங்க இந்த விஷயத்தை இத்தனாவது பேஜில் இத்தனாவது பார்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம வைக்கோம், சைட்டேஷன். இப்படி வெளிநாடுகளில் அப்படி ஒரு புக்கு இருந்து அதை அரசாங்கத்தினுடைய அதிகாரம் பெற்றிருந்தால் அதை ஏற்றுக்கிடலாம் அப்படின்னு. 85 ப்ரிசம்ஷன்ஸ் அஸ் டு பவர் ஆஃப் அட்டார்னி. ஒரு ஆளுக்கு அதிகாரம் கொடுக்கீங்கன்னா அந்த பவர் ஆஃப் அட்டார்னி எப்படி எடுத்துக்கிட்டது? ஷால் ப்ரிசியூம் எவ்ரி டாக்குமெண்ட் பர்பெக்டிங் டு பி பவர் ஆஃப் அட்டார்னி. பொது அதிகார பத்திரம் என்று அறியப்படுகின்ற எந்த ஒரு ஆவணத்தையும் டு ஹேவ் பீன் எக்ஸிக்யூட்டட் பிஃபோர் அண்ட் ஆத்தென்டிகேட்டட் பை, அவருக்கு முன்னால் எழுதப்பட்டது, அவரால் கையெழுத்திடப்பட்டது, நோட்டரி பப்ளிக், எனி கோர்ட், ஜட்ஜ், மேஜிஸ்ட்ரேட், இந்தியன் கான்சல் ஆர் வைஸ் கான்சல் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்படி இவங்களுக்கு முன்னால் கையெழுத்து போட்ட ஒரு பவர் ஆஃப் அட்டார்னியை அது அவ்வாறே எழுதப்பட்டது, அவ்வாறே அது அதிகாரப்படுத்தப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிடலாம். வாஸ் ஸோ எக்ஸிக்யூட்டட் அண்ட் ஆத்தென்டிகேட்டட். யார் முன்னால் அப்படின்னு செக்ஷனில் சொல்லிட்டான். நோட்ரி பப்ளிக், கோர்ட்டு, ஜட்ஜு, மேஜிஸ்ட்ரேட்டு, இந்தியன் கான்சல் ஆர் வைஸ் கான்சல் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி அங்கே உள்ள கான்சல் ஜெனரல் முன்னால் கையெழுத்து போடணும். அவர் என் முன்னால் கையெழுத்திட்டப்பட்டன்னு எழுதி வச்சாருன்னா அது பவர் ஆஃப் அட்டார்னி அப்படிங்கிறதோட வருது. பவர் ஆஃப் அட்டார்னின்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்குது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 21 இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட். பவர் ஆஃப் அட்டார்னி இன்க்ளூட்ஸ் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் empowering a specified person to act for in the name of person executing it. இது யார் எழுதியிருக்காங்களோ எழுதிய நபருக்காக வேறொருவர் செயல்படுவார். பவர் ஆஃப் அட்டார்னி இன்க்ளூட்ஸ் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் empowering a specified person to act for and in the name of, என் பெயரால் செயல்படு, எனக்காக செயல்படு அப்படின்னு சொல்லுவது தான் பவர் ஆஃப் அட்டார்னின்னு செக்ஷன் 2 சப்செக்ஷன் 21 இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட். இந்த ப்ரிசம்ஷன் எப்போவுமே மறுக்கக்கூடியது. அவர் இது பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொன்னார்னா இல்லை மறுக்கலாம். இதுக்கு பின்னால் உன்னுடைய பவரை கேன்சல் பண்ணி இன்னொரு அக்ரிமெண்ட் இருக்குது, அதனால் நீ பவர் ஆஃப் அட்டார்னி ஹோல்டர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அல்லது நீ செயல்பட்டது அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை அவர் கேன்சல் பண்ண பிறகு நீ செயல்பட்டிருக்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி மறுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த பவர் ஆஃப் அட்டார்னி அவங்க முன்னால் எழுதியாச்சுன்னா என்ன அர்த்தம்னா இவங்க தான் எழுதுனாங்கங்கிறதும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுதாங்க அப்படின்னு அலகாபாத் ஹைகோர்ட்டு வாலி முகமது சௌத்ரி வர்சஸ் ஜமாலுதீன் சௌத்ரிங்க கேஸில் சொல்லுவாங்க. அந்த ஆள் தான் எழுதினார். இவர் ஒரு பவர் அட்டார்னி மட்டும் இல்லை, அதில் எழுதியிருக்க அதில் குறிப்பிடப்படும் நபர் தான் அதில் கையெழுத்து போட்டார் அப்படிங்கிறது வருது. எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸை பற்றி ஒரு ப்ரிசம்ஷன். எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் பர்பெக்டிங் டு பி அன் அக்ரிமெண்ட் கண்டெய்னிங் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் ஆஃப் பார்ட்டிஸ் வாஸ் ஸோ கன்க்ளூடட் பை அஃபிக்ஸிங் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர். அதில் இருக்கவர் அதில் எலக்ட்ரானிக் சிக்னேச்சரை போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு ப்ரிசம்ஷன். இந்த எலக்ட்ரானிக் விஷயங்களை மட்டும் தனியாக ஒரு கிளாஸில் பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டையும் எடுத்துக்கிட்டு இதில் உள்ள செக்ஷன்ஸையும் அதையும் பொருத்தி பார்க்கலாம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், அது தனியாக ஒரு நாளைக்கு ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ சொல்லிகிட்டே போகிறேன். எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் ஒருத்தர் போட்டிருந்தாருன்னா அவர் அதை போட்டார். அண்ட் அக்ரிமெண்ட் கண்டெய்னிங் த எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் வாஸ் கன்க்ளூடட் பை அஃபிக்ஸிங் எலக்ட்ரானிக். ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அதில் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் இருக்குன்னா என்ன ப்ரிசம்ஷன்? அது ஒரு அக்ரிமெண்ட்டு, அவர் அந்த கையெழுத்து போட்டதன் மூலம் அந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகிறார் அப்படிங்கிற ஒரு ப்ரிசம்ஷன். இந்த லிட்டிகேஷன் வரும்போது என்ன செய்யணும்? இப்போ என்ன சொல்லுவோம் ப்ரிசம்ஷன்?
அதில் கையெழுத்து இருக்கிறது, எலக்ட்ரானிக் சிக்னேச்சர், அதனால் ஒரு ஒப்பந்தம்னு சொல்லுவோம். அந்த ஆள் அதை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் செக்ஷன் 67 சிக்னேச்சரை எப்படி ப்ரூவ் பண்ணணுங்கிறத அங்கே பார்த்தோம். அதுபடி செய்யணும் அப்படிங்கிறது இதில் பார்க்கும். இனி ப்ரிசம்ஷன் as to எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ். இதில் என்ன ப்ரிசம்ஷன்? செக்யூர்டு எலக்ட்ரானிக் ரெக்கார்டாக இருந்ததுன்னா, செக்யூர் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்னா ஒரு கையெழுத்து போட்ட பிறகு அதை ஆல்டர் பண்ணால் அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டு, அந்த சிக்னேச்சர் வேலிடிட்டே இல்லாமல் போகக்கூடிய அளவில் உள்ள ஒரு சிக்னேச்சர். ஒரு செக்யூர் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் அதில் இருந்ததுன்னா, செக்யூர்டு எலக்ட்ரானிக் ரெக்கார்டாக இருந்ததுன்னா, அந்த கையெழுத்து போட்ட பிறகு அது மாற்றம் செய்யப்படவில்லை என்று ஒரு ப்ரிசம்ஷன். நம்ம ஒரு கையெழுத்து போட்ட பிறகும் டாக்குமெண்ட்டில் நம்ம ஆல்ட்ரு பண்ணலாம். இந்த செக்யூர்டு எலக்ட்ரானிக் ரெக்கார்டில் ஆல்ட்ரு பண்ண முடியாது. அதனால் ப்ரிசம்ஷன் செக்யூர்டு எலக்ட்ரானிக் ரெக்கார்டாக இருந்தால் அதில் ஆல்ட்ரு பண்ணலை. அடுத்தது செக்யூர் டிஜிட்டல் சிக்னேச்சர். அப்படி செக்யூர் டிஜிட்டல் சிக்னேச்சரில் இருந்ததுன்னா அந்த சிக்னேச்சர் அந்த டாக்குமெண்ட்டுக்கு உள்ளே வைக்கும்போது அவருடைய இன்டென்ஷன் அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டை ஆத்தரைஸ் பண்ணணும், அப்ரூவ் பண்ணணும், அதில் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் போட்டார் அப்படிங்கிறது. இது இல்லாத சூழ்நிலைகள், அதாவது இப்போது ப்ரிசம்ஷன் 2 இடத்துல தான் வருது. ஒன்று செக்யூர்டு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட், இன்னொன்று செக்யூர் டிஜிட்டல் சிக்னேச்சர். இந்த 2 தவிர வேறு இடங்களில் இந்த ப்ரிசம்ஷன் இல்லை அப்படிங்க. செக்யூர் சிஸ்டங்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்ஷன் 2(ZE) டிஃபைன் பண்ணாங்க. என்ன டிஃபைன் பண்ணாங்கன்னா, செக்யூர் சிஸ்டம் மீன்ஸ் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அண்ட் ப்ரொசீஜர் that reasonably secure from unauthorized access and misuse. அடுத்தவன் அதுக்குள்ளே போக முடியாத அளவு செக்யூர்டாக இருக்கணும். ரீசனபிள் லெவல் ஆஃப் ரிலையபிலிட்டி, சூட்டட் ஆஃப் பெர்ஃபார்மிங் இன்டெண்டட் ஃபங்க்ஷன்ஸ், ஜெனரலி அக்செப்டட் செக்யூரிட்டி ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு ஒரு 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. இது இருந்தால் தான் அந்த செக்யூர்டு சிஸ்டமாக இருக்கும். அப்படி உள்ள டாக்குமெண்ட்டை தான் நம்ம ப்ரிசியூம் பண்ணுதோம். இதுக்கு இந்த 4க்குள்ளே வர டாக்குமெண்ட்டை தான் ப்ரிசியூம் பண்ணுதோம் அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு. அடுத்தது ப்ரிசம்ஷன் as to எலக்ட்ரானிக் சர்டிஃபிகேட்ஸு. எலக்ட்ரானிக் சர்டிஃபிகேட்டு தனியாக எடுத்துக்கிறது தான். இதை என்ன ப்ரிசம்ஷன் அப்படின்னு சொன்னால், கோர்ட் ஷால் ப்ரிசியூம் அன்லெஸ் கான்ட்ரரி இஸ் ப்ரொடியூஸ்ட் இன்ஃபர்மேஷன் இன் த எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் இஸ் கரெக்ட். அதில் எழுதியிருக்க எலக்ட்ரானிக் சர்டிஃபிகேட்டில் எழுதக்கூடிய விஷயங்கள் கரெக்ட். எலக்ட்ரானிக் சர்டிஃபிகேட்டில் இது இன்னாருடைய ப்ராப்பர்ட்டி, இன்னாருடைய சிக்னேச்சர், இவர் இந்த டேட்டில் டைமில் போட்டிருக்காருன்னு டீட்டெயில் இருந்து அதை எடுத்துக்கிடுவோம். ஆனால் அன்வெரிஃபைடு டீட்டெயில் இருக்கும். இப்போது என் பேரை சொல்லி வேறு ஒருத்தர் சிக்னேச்சர் வாங்கலாம், அவர் அதை யூஸ் பண்ணலாம். அப்படி சப்ஸ்கிரைபர் யார், அவருடைய சிக்னேச்சர் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணலைன்னா அதுக்கு ப்ரிசம்ஷன் இல்லை அப்படிங்கிற இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட செக்ஷனை மட்டும் தனியாக வேறு ஒரு நாள் பார்ப்போம். ப்ரிசம்ஷன் as to certified copies of foreign judicial record. ஃபாரினில் ஒரு ஜுடிஷியல் ரெக்கார்டு இருக்குது, அது சர்டிஃபைட் காப்பி. இப்போ இந்தியாவில் இருக்க ஒருத்தனுக்கும் ஃபாரினில் இருக்கவனுக்கும் ஒரு தகராறு நடக்கும். ஒரு ஆர்பிட்ரேஷனுக்கு போவாங்க. இவங்க ஃபாரினில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது எனக்கு, இவனுக்கு அவனுக்கும் கேஸ், அங்கே ஒரு கேஸ் நடந்திருக்கும், அங்கே ஒரு தீர்ப்பாயிருக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட் இங்கே நமக்கு தேவையாக இருக்கலாம் இந்த வழக்குக்கு. அதை நம்ம ஒரு சர்டிஃபைட் காப்பி ஆஃப் ஜுடிஷியல் ரெக்கார்ட், அப்படி வேறு ஒரு கண்ட்ரி இந்தியாவில் இல்லாத வேறு ஒரு நாட்டில் உள்ள ஜுடிஷியல் ரெக்கார்டை கொண்டு வரணும்னா certified in any manner which is certified by representative of state central government. வேறு ஒரு நாட்டில் உள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம வாங்குதோம், சர்டிஃபைட் காப்பி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டு. அதை என்ன செய்யணும், அங்கே உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அதிகாரி அதை சர்டிஃபை பண்ணணும். If the document purpose to be certified in any manner which is certified by the representative of central government,
ஆர் ஃபார் சச் கண்ட்ரி என் மேனர் காமன்லி யூஸ்ட் அண்ட் அந்த நாட்டில் அந்த சர்டிஃபைடை காப்பியை சர்டிஃபை பண்ணால் என்ன ப்ரொசீஜர் வச்சுருக்காங்களோ அதுபடி அதை எடுத்திருந்தாங்கன்னா நம்ம நாட்டு அதிகாரி அதை சர்டிஃபை பண்ணால் எடுக்கலாம் அப்படின்னு. நிறைய பார்த்துட்டோம். சந்தேகம் இருந்தால் கேளுங்க, அடுத்த பாட்டுக்கு போகலாம். ப்ரிசம்ஷன்கிறது இது இப்படி இருக்குன்னு கோர்ட் எடுத்துக்கிடுது, அது ஃபைனல் இல்லை. அந்த ப்ரூவ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸை கொஞ்சம் குறைக்கும். இது பார்த்தா தெரியுது, அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் பச்சை மைட்டு கையெழுத்து போட்டிருக்கார், ஒரு சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து கொடுக்காருன்னா இது சரியாக தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். இல்லாமல் இருந்தால் என்ன செய்யணும், அந்த ஆஃபீஸரை கூப்பிடணும், அவர் வேலையை விட்டுட்டு அங்கேருந்து இங்கே வரணும், சார்ஜ் கவுண்டில் ஏறணும். அன்னைக்கு இந்த வக்கீல் வந்திருக்க மாட்டார், அல்ல அந்த வக்கீல் வந்திருக்க மாட்டார், இல்லை இன்றைக்கி போயிட்டு வா, இன்னொரு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அதெல்லாம் என்ன செய்தாங்க, கோர்ட் எவிடன்ஸ் ஆக்டில் ஒரு ப்ரிசம்ஷன் ஒரு கான்செப்ட், இது ரொம்ப ஒரு நல்ல வகையில் இருக்குது, அதனால் இதுக்கு மேலே நம்ம உள்ளே போய் யோசிக்க வேண்டாங்க அளவில் உள்ள விஷயங்களை சிலதாக ப்ரிசம்ஷன் வச்சுருக்காங்க. சர்டிஃபிகேட்டை பார்த்தா தெரியுது, பச்சை கையெழுத்து போட்டிருக்கு அப்படின்னா எடுத்துக்கோ அப்படின்னு. அதுலேயும் என்ன கோர்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன், பார்த்தா சந்தேகமாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு விடலாம். ஒருத்தர் கோர்ட்டை கம்பல் பண்ண முடியாது, நீங்கள் இதை ப்ரிசம்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷன். சந்தேகம் வர சூழ்நிலைகளில் அதை எடுத்துருவாங்க, வேண்டாம் நீ ப்ரூஃபு கொண்டு வா. சர்க்காரில் இப்படி பேப்பர்லலாம் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க, இதை பார்த்து எனக்கு சந்தேகமாக இருக்குது நீ ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு கோர்ட்டு வேணுமானா கேட்கலாம். இதுதான் ப்ரிசம்ஷன் அப்படின்னு வரக்கூடியது. நம்ம இவ்வளோ பார்த்துருக்கோம். சந்தேகம் இருந்தால் கேளுங்க, அல்லது நம்ம போகலாம் அடுத்தது. இல்லைன்னு எடுத்துக்கிட்டா, அடுத்து போகிறோம். ப்ரிசம்ஷன் அஸ் டு புக் மேப்பு சார்ட்டு. The court may presume that any book to which it may refer for information on matters of public or general interest. அப்போ கோர்ட்டு ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுதாங்க, ரெஃபர் பண்ணக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. பொதுவான ஒரு விஷயம், பொதுமக்கள் நலனுக்கான ஒரு விஷயம், அல்லது ஏதாவது ஒரு விஷயம் பப்ளிஷ்டு மேப் ஆர் சார்ட், அதில் இருக்க விஷயம் ரெலவெண்ட் ஃபேக்டர் ப்ரொடியூஸ் ஃபார் இன்ஸ்பெக்ஷன். அந்த மாதிரி சூழ்நிலையில் இட் வாஸ் ரிட்டன் ஆர் பப்ளிஷ்ட் பை த பர்சன் அட் த டைம் அண்ட் பிளேஸ் பை ஹூம் அட் விச் இட் பர்பஸ் டு ஹவ் பீன் ரிட்டன் ஆர் பப்ளிஷ்ட். பொதுவான ஒரு விஷயத்தில் ஒரு ரெலவெண்ட் ஃபேக்டராக இருக்குது, அதை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், அல்லது ஒரு மேப்பை கொண்டு போய் கொடுக்காங்க, ஒரு சார்ட்டை கொடுக்காங்க அப்படின்னா, சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த தேதியில் அது உண்டாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு ப்ரிசம்ஷன். உதாரணம், கவர்மெண்ட் இடத்த எடுக்காங்க, ஹைவே போட போகிறோன்னு இடத்த எடுக்காங்க, அப்போ சார்ட் மேப்பை கொண்டாந்து கொடுக்காங்க, சார்ட்டுகளை கொடுக்காங்க, இதெல்லாம் நாங்கள் எடுக்க போகிற இடம், இதெல்லாம் மேப்பு, இதெல்லாம் இடம், இது வழியாக ரோடு போகுது, இதெல்லாம் இவங்க இடம்னு ஒரு சர்வே மேப்பு கொடுக்காங்க. அப்படின்னு சொன்னால் அதில் கீழே கையெழுத்து போட்டிருக்காரு, இத்தனாம் தேதி இப்படி ப்ரிப்பேர் பண்ணால் அந்த தேதியில் அங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அந்த தேதி பப்ளிஷ் செய்யப்பட்டதுன்னு எடுத்துக்கிடலாம், பொதுவானதாக இருந்தால். இதுதான் ப்ரிசம்ஷன். ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கோட ஆதர் இவர் எழுதின விஷயம் பப்ளிக் விஷயம், ஜென்ரல் விஷயத்தில் இருக்குது அப்படின்னு இருக்கலாம். உதாரணம், ஒரு காப்பர் இண்டஸ்ட்ரி இருக்குது, ஒரு தொழிற்சாலை, காப்பர் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, இது உடல்நலத்துக்கு கேடு அப்படின்னு கேஸ் நடக்கு. அப்படி கேஸ் நடக்கும்போது ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, இந்த தொழிற்சாலையினால் என்ன நஷ்டங்கள் வரும், மக்களுக்கு என்ன கேடு வரும், ஹெல்த் எப்படி பாதிக்கும்னு எழுதியிருக்காரு. இந்த புக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு பெரிய புக் எழுதியிருக்கார்.
அதை கோர்ட்டில் கொண்டு வந்து ரெலவன்ட் ஃபேக்டராக கொடுக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்படிங்கும்போது அந்த புக்கு அவரால் எழுதப்பட்டது, அவரால் அந்த நாளில் எழுதப்பட்டது, அந்த மனுஷன்தான் எழுதினார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடலான்னு சொல்லக்கூடியதான் இது. ரெண்டு விஷயம். ஒன்று வந்து எனி புக் which may refer to information on matters of public or general interest. ரெண்டாவது எனிதிங் பப்ளிஷ்ட் பை மேப் ஆர் சார்ட். ஒரு மேப்பு வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த மேப்பு அந்த தேதியில் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத எடுக்கலாம். 88 ப்ரிசம்ஷன் as to டெலிகிராஃபிங் மெசேஜஸ். ஒரு தந்தின்னு கொடுத்தா a message forwarded from telegraph office to the person to whom such a message address corresponds with a message delivered. அதாவது இங்கேருந்து ஒருத்தர் அனுப்புனார்னா, தந்தி அனுப்புனார்னா அந்த விஷயந்தான் அங்கே போய் சேர்ந்தது அப்படின்னு ஒரு ப்ரிசம்ஷன். இந்த ப்ரிசம்ஷனுக்கு வேலிடிட்டி இல்லை. ஏன்னா இப்போ தந்திங்க ஒரு விஷயமே இல்லை. ஜூலை 2013 அந்த சர்வீஸை எடுத்துட்டாங்க. இந்த இமெயிலெல்லாம் வந்த பிறகு, எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியெல்லாம் முன்னேறின பிறகு இந்த இவர் கண்டுபிடிச்ச தந்தி பெரிய விஷயமா இருந்தது அந்த காலத்தில். அது தந்திங்கிறது அது இங்கே அடிக்கையிலே அங்கே எழுதியிருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம். லெட்டர் எழுதுனா 1 வாரம் ஆகும். நான் கேரளாவில், நார்த்து கேரளாவில் வேலை பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒரு கடிதம் எழுதணுன்னா 1 வாரம் ஆகும் போய் சேருறதுக்கு, இன்லைன் லெட்ரு. இன்றைக்கி வீடியோ காலில் பார்க்கோம். அதனால் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால டெலிகிராஃப் மெசேஜுங்கிறது இல்லாமல் போயிட்டு. அடுத்தது ப்ரிசம்ஷன் as to எலக்ட்ரானிக் மெசேஜ். இந்த எலக்ட்ரானிக் மெசேஜை பொறுத்த வரைக்கும் 2 செக்ஷன் 2 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 2 பேரை டிஃபைன் பண்ணுவாங்க. ஒன்று அட்ரஸி, ஒன்று ஒரிஜினேட்டர். அட்ரஸி யாருன்னா the person to whom it is intended. The originator intends to receive the electronic record but does not include the intermediary. யாருக்கு அனுப்பப்படுகிறதோ, யாரை அவர் மனசில் வச்சு இந்த ஆளுக்கு இந்த செய்தி போகணும்னு நினைக்காரோ அவர் தான் இன்டர்மீடியரி. இல்லாமல் உள்ளது தான் ஒரு அட்ரஸி. நீங்கள் ஒரு இமெயில் அனுப்புதீங்க, ஒரு அட்ரஸ் நம்பரை எழுதியிருக்கீங்க, இவருக்கு போகணும் அப்படின்னா அதுக்காக ஒரு இமெயில் அனுப்போம். நம்ம இமெயிலில் இட் கோஸ் த்ரூ தி கூகுள், ஜிமெயிலில் போடுதீங்க, கூகுளோட சர்வருக்கு போய் அங்கே அவருக்கு போகுது. அட்ரஸின்னு சொல்லக்கூடியது யார் பெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர் அப்படிங்கிற. ஒரிஜினேட்டர்னால் யாருன்னா இட் மீன்ஸ் எ பர்சன் ஹூ சென்ஸ், ஜெனரேட்ஸ், ஸ்டோர்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்ஸ் எனி எலக்ட்ரானிக் மெசேஜ் ஆர் காசஸ் எனி எலக்ட்ரானிக் மெசேஜ் டு பி சென்ட். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக எப்போ வரும்னா கான்ட்ராக்ட் ஆக்டில் வரும். கான்ட்ராக்ட் எப்போ முற்றுப்பெறுகிறது அப்படின்னா, நீங்கள் அனுப்புதீங்க ஒரு ஆஃபரு, அவர் எப்போ அக்செப்ட் சொல்லுதாரோ அந்த நேரத்தில் அனுப்புனவரை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்டு வேலிடு. இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒருத்தர் மதுரைக்கு ஒரு ஆஃபர் அனுப்புதார், நான் உனக்கு 100 மூடா நெல் தாரேன் அப்படி இந்த விலைக்கு அப்படின்னா ஆஃபரை எழுதி போஸ்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம். இவர் போஸ்ட் பண்ணதும் அது ஆஃபரு, அவர் அங்கே வாங்கிட்டார். வாங்கிட்டு அக்செப்ட் பண்ணி போஸ்ட்டில் போட்டுட்டாருன்னா, போஸ்ட்டில் போட்ட உடனே அவரை பொறுத்த வரைக்கும், யார் ஆஃபரை அனுப்புனவரை பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட் ஆகிட்டு. ஏன், இவரோட ஆஃபர் அங்கே அக்செப்ட் பண்ணியாச்சு. அவரோட கண்ட்ரோலில் இல்லாத ஒரு வகையில் அவர் அக்செப்டன்ஸை போட்டுட்டாரு அப்படின்னா அது அக்செப்டன் ஆகிட்டு. அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால், அக்செப்டவர் அந்த லெட்ரு இவர் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னால் கேன்சல் பண்ணக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காம, எந்த டைமில் கான்ட்ராக்டு ஃபுல் ஆகுது, கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது எப்போ, when the offer is accepted. அந்த அக்செப்டட்னு ஒரு மெசேஜ் போட்டார்னா அந்த செகண்டில் ஆஃபர் கம்ப்ளீட் ஆகி, அக்செப்டன்ஸு கம்ப்ளீட் ஆகி அங்கே ஒரு அக்ரிமெண்ட் வரும். அப்போ அது எந்த நேரத்தில் அது செய்யப்பட்டதுன்னு வேணும். அதுக்காக தான் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த அட்ரஸி அண்ட் ஒரிஜினேட்டருங்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் அந்த தான் ப்ரிசம்ஷன்
என்ன வருது அப்படின்னா, court may presume electronic message forwarded the originator through an electronic mail server to the addressee to whom the message purport to be addressed correspondence with the message fed into the computer. அவர் சொல்லுதார், எனக்கு இந்த மெயில் இங்கே வந்திருக்கு, இதுதான் மெயில் அப்படின்னு சொன்னார்னா ப்ரிசம்ஷன் என்ன, இதைத்தான் அவர் அங்கே கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணார், கம்ப்யூட்டருக்கு உள்ளே கொடுத்தது இந்த விஷயந்தான் அப்படின்னு, இங்கே அடிக்க தான் அங்கே போய் சேர்ந்துருக்கும் அப்படிங்கிறது ப்ரிசம்ஷன். இவர் இமெயிலில் அனுப்பணும் அப்படின்னு என்ன எழுதியிருக்காரோ, இமெயில்னு மெசேஜாக என்ன டைப் பண்ணாரோ அதுதான் அங்கே போய் சேர்ந்தது அப்படிங்கிறது ப்ரிசம்ஷன். பட் த கோர்ட் ஷால் நாட் மேக் எனி ப்ரிசம்ஷன் as to person by whom such message was sent. ஆனால் யார் இதை அனுப்புனாங்க அப்படிங்கிறத கோர்ட்டு ப்ரிசம்ஷன் இல்லை. மெசேஜ் இங்கே அனுப்பின மெசேஜ் அங்கே போய் சேர்ந்தது, அதான் ப்ரிசம்ஷன். யாரை முதலாளி அனுப்பாமல் என்ன செய்வான், முதலாளி கீழே இருக்கவன் அந்த பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து எடுத்து அடித்து வெளியே விட்டுருப்பான். அங்கே ப்ரிசம்ஷன் இல்லை. என்ன ப்ரிசம்ஷன், அனுப்பின மெசேஜும் வாங்கின மெசேஜும் சேம் தான். இதுதான் இந்த செக்ஷனோட ப்ரிசம்ஷன். இனி ப்ரிசம்ஷன்ஸ் as to due execution of document not produced. ஒருத்தர் டாக்குமெண்ட் கொண்டு வர சொல்லுவோம், அவன் கொண்டு வர மாட்டேங்க அப்படின்னா அந்த கொண்டு வராத டாக்குமெண்ட்டு சரியான வகையில் அட்டஸ்டேஷனோட ஸ்டாம்போட எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க, சட்டப்பூர்வமாக அது செய்திருந்தது அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அப்படின்னு ஒரு வில்லு விஷயமாக 2 பேருக்கும் தகராறு. அண்ணன் கையில் வில்லு இருக்குது, தம்பி வில்லுப்படி எனக்கு சொத்து வேணுங்க, அண்ணன் வில்லை தரமாட்டேங்க, காட்ட மாட்டேங்க, இவன் ஒரு காப்பி எங்கேயோ எடுத்து வச்சுருக்கான். இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கையில் அந்த வில்லை கொண்டு வான்னு சொல்லும்போது அவர் அந்த வில்லை கொண்டு வரலன்னா நம்ம ஒரு ப்ரிசம்ஷன், அந்த வில்லெல்லாம் கரெக்டாக இருந்தது, ஒழுங்காக எழுதியிருந்தாங்க, அட்டஸ்டேஷன் நடந்தது அப்படின்னு ஒரு ப்ரிசம்ஷன். வேறு ஒரு டாக்குமெண்ட்டு பார்ட்டிஷன் டாக்குமெண்ட் இருக்குது, கொண்டு வர மாட்டேங்காங்க அப்படின்னா ஒரிஜினல் அது எல்லாம் கரெக்டாக எல்லோரும் கையெழுத்து போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத. அதாவது என்ன பேசிக் பிரின்சிபல்னால், ஒருத்தன் ஒன்றை கொண்டு வரலன்னா அது அவனுக்கு பாதகமாக இருக்கிறதுனால தான் கொண்டு வரல அப்படின்னு தான் எடுப்பாங்க. அங்கே பின்னாலையும் வேறு ஒரு ப்ரிசம்ஷன் வருது. நீ இதை கொண்டு வா அப்படின்னு சொன்னால் அவன் கொண்டு வர மாட்டேங்கன்னா என்ன அர்த்தம், அதை கொண்டு வந்தால் அவருக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிடுதாங்க. இங்கேயும் அதான் கொண்டு வரலான்னா என்ன ப்ரிசம்ஷன், அது எல்லாம் ஒழுங்காக இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு அவனுக்கு பாதகமாக தான் நம்ம முடிவு பண்ணுவோம். அது கையெழுத்து ஒழுங்காக இருக்குது, அட்டஸ்டேஷன் இருக்குது, லீகலி அது வேலிடு அப்படின்னு. என்ன இருந்தாலும் இது மறுக்கலாம், அவர் அது அப்படி இல்லைன்னு பின்னால் கொண்டு வந்து அப்படியெல்லாம் மறுக்கலாம். இனி செக்ஷன் 90 ப்ரிசம்ஷன் as to டாக்குமெண்ட்ஸ் 30 years old. ஒரு 30 வருஷமான டாக்குமெண்ட். when any document purporting or proved to be 30 years old, 30 வருஷ டாக்குமெண்ட் ஒருத்தர் கொண்டு வரார், produced from any custody which the court is in the particular case considers proper. யார் கையில் இருக்க வேண்டுமோ அவர் கையில் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டு 30 வருஷம் ஆன டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்தா ப்ரிசம்ஷன். signature and every other part of such document which purpose to be in the handwriting of such a person is that person's handwriting. அதில் எழுதியிருக்கிறது அவர் தான் எழுதியிருக்காரு, அதில் கையெழுத்து போட்டிருக்கிறது அவர் தான் கையெழுத்து போட்டிருக்காருன்னு ப்ரிசம்ஷன். அதே இது டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட்டட் ஆர் அட்டஸ்டட் அப்படின்னா எக்ஸிக்யூட்டட் ஆர் அட்டஸ்டட் பை த பர்சன் பை ஹூம் இட் பர்பஸ் டு பி எக்ஸிக்யூட்டட். அதில் எழுதியிருக்கவர் தான் அதை எழுதினார், அதில் அட்டஸ்ட் பண்ணியிருக்கவர் தான் அதை அட்டஸ்ட் பண்ணார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்லுவாங்க, டாக்குமெண்ட்ஸ் ஆர் டு பி இன் ப்ராப்பர் கஸ்டடி எப்போ அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம். இஃப் தே ஆர் இன் த பிளேஸ் இன் விச் அண்டர் த கேர் ஆஃப் த பர்சன் பை ஹூம் தே வுட் பி நேச்சுரலி பி. யாரிடம் அது இயற்கையாக இருக்க வேண்டுமோ அவரிடம் இருந்தால் அது ப்ராப்பர் கஸ்டடி.
உதாரணம் சொல்லுதான், எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருக்கணும். ஒரு இடம் ஒருத்தர் அடமானம் வச்சுட்டாரு, ஒருத்தர் அடமானம் வாங்கினார், கடன் கொடுத்துட்டு இடத்த கையில் வச்சுருக்கார். இடம் அவர் கையில் இருக்குது, அடமான பத்திரம் அவர் கையில் இருக்குது. ஆனால் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் யார் கையில் இருக்கணும்? இடம் யார் வச்சுருக்கானோ அவங்க கையில் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் இருக்கணும். அப்போ யாருடைய கையில் இருக்க வேண்டுமோ இயற்கையாக அவங்க கையில் இருந்தால் இருக்கலாம். இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் பர்டிகுலர் சே ரெண்டர் சச் ஒரிஜினல் ப்ராபபிள், அது நடக்க மாதிரி இருந்தால் இருக்கலாம். அதே சமயத்தில் வேறு சட்டப்பூர்வமான வழியில் வேற ஒரு கையில் இருந்தால் அதையும் ஏற்றுக்கிடுதான். ஒருத்தர் வில் எழுதினார், வில் எழுதினவர் அந்த வில்லு பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்து வைப்பார், அது ப்ராப்பர் கஸ்டடி. இல்லை வேற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கிராமங்களில் எல்லா வீடுகள்லையும் நல்ல வீடுகள் இருக்காது. கிராமங்களில் ஊரில் ஒரு பெரிய மனுஷன் கையில் மட்டும்தான், பெரிய பணக்காரன் கையில் திண்டுக்கல் பெட்டி வச்சுருப்பாங்க. அந்த காலங்களில் கடைகளில் எல்லா கடைகள்லையும் இருக்கும் ஒரு திண்டுக்கல் பெட்டிங்கிறது. பூட்டு போடுறது ஒரு 3-4 சாவி கொடுப்பாங்க. எல்லா சாவியும் சரியான அளவில் எதை போட்டு எதை சுற்றணுமோ சுற்றினா தான் திறக்கும். ஊர்க்காரன் என்ன செய்வான்னா பத்திரத்தெல்லாம் அவர்கிட்ட கொடுத்து வைப்பாங்க. முதலாளி உங்கள் வீட்டில் இருக்கட்டும், எங்கள் வீட்டில் இருந்தால் கரையாந்து தின்றோம் அப்படின்னு. அவங்க வீடு ஓட்டு வீடாக இருக்கும், மண் வீடாக இருக்கும், கரையாந்திங்க. அதுவும் கூட லெஜிட்டிமேட் ஆரிஜின் தான். ஏன்னா இவர் சேஃப் கஸ்டடிக்காக அவர்கிட்ட கொடுத்து வைக்கார். இவருடைய ஏஜெண்ட்டை அவர் கையில் வச்சுருக்காரு, அதை சேஃப் கஸ்டடி இன்னும் எடுக்கலாம். அப்படி லெஜிட்டிமேட்டாக ஒரு கையில் இருந்தால் அதை எடுத்துக்கிடலாம். பொதுவானது என்னது, நேச்சுரலாக யார் கையில் இருக்கணுமோ, இயற்கையாக யார் கையில் இருக்கணுமோ அது இருந்தால் எடுத்துக்கலாம். ரெண்டாவது லெஜிட்டிமேட்டாக இருந்தால் அதை எடுத்துக்கலாம். பேங்கில் கொண்டு போய் சேஃப் கஸ்டடியில் டாக்குமெண்ட்டை கொடுக்கலாம். அப்படி உள்ள விஷயங்களை நம்ம லெஜிட்டிமேட்டாக எடுக்கலாம். அப்படி இருக்கிறதுனால இப்போ என்ன விஷயம் வருது, இப்போ 90ல் நம்ம ஒரு டாக்குமெண்ட்டு 30 வருஷம் ஆச்சு, யார் கையில் இருக்க வேண்டுமோ அவர் கையில் இருக்கிறது அவர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் என்றால் ப்ரிசம்ஷன் என்ன, அதில் இருக்க கையெழுத்து சரி, அதில் இருக்க எழுத்து சரி, அவர் தான் எழுதியிருக்காரு, அது அட்டஸ்ட் பண்ணவர் தான் அதை அட்டஸ்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்படி சொல்லுறதுனால நம்ம செக்ஷன் 67 ஒரு ப்ரூஃப் ஆஃப் சிக்னேச்சர் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங், ப்ரூஃப் ஆஃப் சிக்னேச்சர் ஹேண்ட் ரைட்டிங்னு செக்ஷன் 67 சொல்லியிருக்கிறது வேண்டாம். செக்ஷன் 68 ப்ரூஃப் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்குன்னு ப்ரூஃப் பண்ணணும், அது வேண்டாம். அப்போ 2 செக்ஷனோட வேலையை இங்கே நம்ம குறைக்கும். என்ன கண்டிஷன், டாக்குமெண்ட்டு 30 வருஷம் ஆகிருக்கணும், நேச்சுரலாக யார் கையில் இருக்கோ அவர் கையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ப்ரிசம்ஷனாக எடுத்துக்கிட்டோம். அது இந்த ப்ரிசம்ஷன் மெக்கானிக்கலாக 30 வருஷம் ஆச்சா வேண்டாப்பா நான் ப்ரிசம்ஷன் எடுத்துக்கிட்டதான்னு சொல்ல வேண்டாம். சந்தேகம் வரும்போது அதில் தீர்ப்பில் என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு கேஸில் எக்ஸ்ட்ரீம் காஷன் வேணும், இதில் எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு. இந்த தனபால் செட்டியார் வர்சஸ் கோவிந்தராஜ் செட்டியார் கேஸில் 1961 ஒரு கேஸு மெட்ராஸ் கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் மே ப்ரிசியூம் தான் சொல்லியிருக்காங்க. மே ப்ரிசியூம்னு என்ன, நீங்கள் தான் எடுக்கணும், ஆர்பிட்ரேரியாக முடிவு பண்ணாதீங்க அப்படிங்கிற அந்த கேஸில் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் எச்சரிக்கையாக எடுக்க வேண்டியது. ஏன்னு சொன்னால் ஒரு டாக்குமெண்ட்டு ஜஸ்ட் பிகாஸ் 30 இயர்ஸ் ஆனதுனால நம்ம அதை ஜென்யூன் அப்படின்னு ப்ரிசியூம் பண்ணுதோம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். லாஃபுல் கஸ்டடியிலேருந்து வரணும், அது காமன் கோர்ஸில் யார் கையில் இருக்கணுமோ அவர் கையில் இருக்குது, அதில் சந்தேகம் வராத சூழ்நிலைகள் இருந்தால் இருக்கணும். அது இப்படி உள்ள சூழ்நிலை வரும்போது என்ன எடுத்துக்கிடுதோம், அது சரியான வகையில் எழுதப்பட்டது அப்படின்னு. இந்த முஸ்லீம் பர்தா லேடி இல்லாட்ட வெளியே வராதவங்க, பர்தானிஷ் லேடின்னு இருக்கவங்கெல்லாம் கையெழுத்து போட தெரியாது, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அப்படி உள்ள லேடி ஒரு டாக்குமெண்ட்டை எழுதி அது 30 வருஷம் கழித்து வந்தால் அவங்க அதை தெரிஞ்சு தான் போட்டாங்க. அப்படி கூட நம்ம இதில் ப்ரிசம்ஷன் எடுக்கும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இதில் எடுக்கணும் அப்படின்னு. சர்டிஃபைடு காப்பியை பொறுத்த வரைக்கும் ப்ரிசம்ஷன் ஒன்றும் இல்லை. 30 வருஷம் ஆச்சு, 30 வருஷமாக இந்த சர்டிஃபைட் காப்பி என் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கேயும் ப்ரிசம்ஷன் இல்லை.
இது டாக்குமெண்ட்டுக்கு தான் பொருந்தும், அந்த அக்கௌண்ட் பேப்பர்ஸுக்கு பொருந்தாது அப்படின்னு கோட்டீஸ்வர் முகர்ஜி வர்சஸ் பரேஷ்நாத் முகர்ஜி இங்கே கேஸில் சொல்லுவாங்க. இது எலக்ட்ரானிக் ரெக்கார்டுக்கு 5 வருஷம் இருந்தால், ப்ராப்பர் கஸ்டடியாக இருந்தால், அவங்க கையிலேருந்து எடுத்ததுன்னா, யார் கையில் இருக்கணுமோ அவங்க கையிலேருந்து வந்ததுன்னா நாங்கள் எடுத்துக்கிடுதோம் அப்படிங்கிறத எடுக்காங்க. இதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சந்தேகம் இல்லையா? இல்லைன்னா அடுத்தல போனால் ஒரு 5 நிமிஷம் எடுப்போம். சந்தேகம் இல்லைன்னு எடுத்துக்கிறத எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஓரல் பை டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். நான் உங்களுக்கு 90 வரைக்கும் தான் செக்ஷன் அனுப்பியிருக்கேன். இதை நான் இன்றைக்கி அனுப்புகிறேன். 91 எடுக்க போகிறோம். 91லேருந்து 100 வரைக்கும் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஓரல் பை டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ஒரு டாக்குமெண்ட்டு when a terms of a contract or grant or any other disposition of property have been reduced in the form of document, and in all cases in which any matter is required by law to be reduced in the form of document. இந்த விஷயங்களுக்கு இந்த செக்ஷன் 91 பொருந்தும். என்னதுன்னா, ஒரு கான்ட்ராக்ட், ஒப்பந்தம், 2 பேருக்கு நடுவில் உள்ளது ஒப்பந்தம், அல்லது கிராண்ட்டு, ஒருத்தருக்கு சும்மா கொடுக்குது, மானியம் அப்படின்னு சொல்லுது. இது அதிகமாக அந்த காலத்தில் வந்தது. கிராண்ட் எப்படின்னா, எல்லாருக்கும் மானியம் கொடுப்பாங்க. இந்த ஊரில் இருந்து வார வருமானங்களை நீ எடுத்துக்கோ அப்படின்னு. என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு நிறைய மனைவிகள் இருப்பாங்க. அதை மனைவின்னு சொல்ல முடியாது, வச்சுருப்பாங்க, மனைவியாக வச்சுருப்பாங்க, அல்லது இல்லைன்னு இருக்கலாம். அவங்களுக்கு எத்தனை கல்யாணம் முடிப்பார் ராஜா, அவருக்கு இந்த ஊரில் இருந்து வர வருமானம் என்னது, எல்லாரும் ஊரில் உள்ள நெல் அவங்களுக்கு கொடுத்துடணுன்னு வரி போடுவார் இல்லையா, அந்த வரி, இந்த ஊரில் இருந்து வர வரியெல்லாம் நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறது கிராண்ட். இந்தியாவில் மற்ற நாடுகள்லாம் வந்து சேர்த்தாங்க, சின்ன சின்ன நாடுகள்லாம் உள்ளே கொண்டு வந்து சேர்த்தாங்க. சேர்க்கும்போது அவங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு உன் நாட்டை எனக்கு இந்தியாவோட இணைச்சிட்டேன், உனக்கு நான் இது தாரேன் அப்படின்னு இந்தியா ஒரு ஒப்பந்தத்தோட சில நாடுகளை இணைச்சாங்க. சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் பிரிட்டிஷ்காரனுக்கு பணம் கட்டிட்டு கப்பம் கட்டிட்டு அவங்க நாடாகவே வச்சுருந்தாங்க, தனி நாடு. அப்படி நாடாக இருக்கும்போது என்ன செய்தாங்க, கவர்மெண்ட்டு உன் நாட்டை எனக்கு தந்துரு, அதுக்கு பதிலாக மாதம் உனக்கு இவ்வளவு தாரேன் அப்படின்னு ஒரு நல்ல தொகை கொடுத்தாங்க. ஏன், அவங்க இடத்த நம்ம இந்தியா வாங்கின மாதிரி அதுக்கு பதிலாக உனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கிராண்ட் கொடுத்தாங்க, மானியம். இது இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது இது ஆரம்பத்தில் செய்தது. 47 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸு, அதுக்கு பிறகு வரும்போது இதெல்லாம் இணைக்கும்போது மன்னர்களுக்கு மானியம் கொடுத்தாங்க. அந்த மானியத்தை இந்திரா காந்தி வரும்போது ஒழிச்சிட்டாங்க. அதெல்லாம் தர முடியாத மன்னர்கள்லாம் கிடையாது அப்படின்னு விட்டாங்க. இந்த மாதிரி இந்த கிராண்டுக்கு அப்போ ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. மானியம் கொடுக்குது ஒரு விஷயமாக இருந்தது. ஆர் எனி டிஸ்போசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, உரிமைகளை மாற்றி கொடுக்குது, ப்ராப்பர்ட்டியோட உரிமைகளை மாற்றி கொடுக்குது. 3 விஷயம் சொல்லியிருக்கோம். ஒரு ஒப்பந்தம், ஒரு மானியம், அதாவது ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய விஷயம், அல்லது எனி அதர் டிஸ்போசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம கொடுக்கக்கூடியது. அது ரெடியூஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட்டாக எழுதியிருக்கணும். ஒரு ராஜா மனைவிக்கு இந்த ஊரில் உள்ளதெல்லாம் நீ வாங்கிக்கோ அப்படின்னு அந்த ஊரில் கொண்டு வச்சு கொடுக்காரு, கிராண்டாக கொடுக்காருனாலும் அது ரெடியூஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டாக்குமெண்ட்டு, ஒரு ஆவணப்படுத்தி இருக்க வேண்டும். 1. 2வது, இன் ஆல் கேசஸ் இன் விச் எனி டாக்குமெண்ட் இஸ் ரிக்வயர்ட் பை லா டு பி ரெடியூஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டாக்குமெண்ட். வேறு சில சட்டங்களால் இது ஒரு ஆவணமாக இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியிருந்தால் அப்படிங்கிறது இருக்கு.
no evidence shall be given in proof of terms of such contract, grant or disposition or such matter, except the document itself, or secondary evidence of contents in case where it is admissible. இந்த விஷயங்களில் ப்ரூஃப் பண்ணணுன்னா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை தான் கொண்டு வரணும், வேறு எவிடன்ஸு கொண்டு வர முடியாது. ஓரலாக வந்து இப்படி ஒரு ஒப்பந்தம் நாங்கள் 2 பேரும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை தான் கொண்டு வரணும். நோ அதர் எவிடன்ஸ். அல்லது செகண்டரி எவிடன்ஸு கொண்டு வருவதற்கு அதிகாரம் இருந்தால் செகண்டரி எவிடன்ஸ். செகண்டரி எவிடன்ஸ் எங்கே கொண்டு வரலான்னு நம்ம பார்த்தோம். ஒரிஜினல் இல்லை ஒரிஜினல் எதிர்பார்த்திட்டு இருக்குது, தரமாட்டேங்காரு, கொண்டு வர மாட்டேங்காரு. இப்படி உள்ள சூழ்நிலைகளை நம்ம செகண்டரி எவிடன்ஸ் கொண்டு வரலான்னு பார்த்தோம். அப்படி உள்ள சூழ்நிலைகளில் செகண்டரி எவிடன்ஸை கொண்டு வந்து கொடுக்கலாம். மற்றபடியாக இருந்தால் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும், நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி இதோட நிறுத்திக்கிடலாம். ஏன்னா 90, 91, 92 ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். முக்கியமான செக்ஷன். சந்தேகம் இருந்தால் கேளுங்க, இல்லாட்டா க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். க்ளோஸ் பண்ணிடலாமா?